ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேமில் பார்த்தீங்கன்னா புது ட்ரக் எடுத்துருக்கறனால அந்த ட்ரக்கை வச்சு ஒரு ஜாப் எடுக்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடில் இருக்கிறதுனால இந்த சைட்லேயே இருந்தே ஜாப் எடுப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற முக்கால்வாசி விஷயம் நம்ம போட்டாச்சு, இது பண்ணியாச்சு. அதனால் இது ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஹேஸ் ட்ரைலர், அதாவது அந்த குதிரைகள்லாம் எடுத்துகிட்டு போகிற ட்ரைலருங்க இது. இதை வந்து நம்ம இது வரைக்கும் எடுத்ததில்லை. அதனால் நம்ம இந்த வண்டிக்கு இதை எடுக்கலாம். பக்கத்தில் இருக்கா, 20 நிமிஷத்தில் இருக்குது. நான் வண்டி எடுத்துகிட்டு போகணும். வண்டி ஸ்டார்ட் பண்ணுமா? பயங்கரமான சவுண்டுங்க, பயங்கரமான சவுண்டு. இப்போ அந்த சவுண்டை நம்ம கம்மி பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ரொம்ப சவுண்டாக இருக்குல்ல வண்டிப்பா, காதெல்லாம் கிழிக்குதுங்க. இப்போ அதில் வந்து செட்டிங்கில் போயிட்டு ஆடியோ தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆடியோ ஆடியோ எஸ், ஆடியோவில் வந்து ட்ரக் இன்ஜின் சவுண்டு 50% இருக்குங்க. நம்ம வந்து சவுண்ட் நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் பேசுறது கேட்குமான்னு தெரில. அதனால் குறைச்சிக்கலாம். ஒரு 20% வச்சுக்கலாமா? மற்றபடி எதுவும் தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் குறைச்சிருக்கேன். பார்க்கலாம். பாருங்க. பிரம்மாண்டங்க போச்சு. எப்பா வண்டி பாருங்களேன், திரும்புறதே கஷ்டப்படுதுங்க. நம்ம நார்மல் வண்டி மாதிரி திரும்ப முடியல. ஓகே, எடுப்போம். வண்டி நார்மல் வண்டி மாதிரிலாம் திரும்ப முடியலங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது திரும்புறதுக்கு. பாருங்க, வண்டி பிரம்மாண்டமாக இருக்கு, ஆனால் திருப்புறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. வண்டி வேகமாகலாம் போகுது, நல்லதான். ஆனால் அந்த வண்டியை பார்த்து தான் திருப்பணும். சும்மா நீங்கள் கண்ணா திருப்பினா வெடிக்கும். இவ்வளோ தூரம் வரத்துக்கே கஷ்டப்படுது. இதை வேற நம்ம கொண்டு போய் நம்ம வந்து இது வேற பண்ணோம். வண்டி திருப்புறது ரொம்ப கஷ்டங்க. மற்றபடி வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னஸ்லாம் கலக்குது. திருப்பது மட்டும்தான் பிரச்சனை. பார்த்தீங்களா, இடிக்கிற மாதிரி போய் பாருங்க. வா, சவுண்டா பாருங்க. ஏதோ பைக் சவுண்ட் மாதிரி இருக்குங்க. ஃபஸ்ட்டு ரைடு எப்படி இருக்கும் பார்ப்போம். இது ரெண்டும் ஒரே தான், ஆனால் இதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். பார்ப்போம். வா, வண்டி அங்கே இருக்குங்க. நம்ம எப்படி போக முடியாது.
வண்டி ரொம்ப பெருசா நீளமா? ஆனா திருப்புறது ரொம்ப கஷ்டம். ஓ எங்கடா போறது? எப்படா போறது? வழியே இல்லைங்க. அடப்பாவீங்களா, வழியே இல்லைங்க சுத்தமா. இங்க வச்சுக்கிறானுங்க தெரியுதுங்களா? நடுவில் வேற ஒரு குப்பை மாதிரி ஒன்று வச்சுக்கிறாங்க. அது என்ன தெரியல, வைக்கலா? ஏய் எப்படி அதை நம்ம கொண்டு வருது பாருங்களேன். நடுவில் வேற குப்பை மாதிரி வச்சுக்கிறானுங்க. அதை நவுத்தவும் முடியாதுங்க. பாத்தீங்களா? ரொம்ப கஷ்டம். அப்பா ஒரே மாட்டிட்டேங்க. அதில் நடுவில் ஒரு குப்பை வேற வச்சுக்கிறாங்க பாருங்க. குப்பையில் வச்சா வைக்கணும். அறிவு கட்டவங்க. ஏதோ வண்டியில் கொஞ்சம் நம்ம இது இருக்கனால அதை எடுத்துட்டோம். இல்லாட்டா ரொம்ப கஷ்டங்க. ஓகே, இப்போ நம்ம வண்டியை அடிக்க போகிறோம், ரைடு கொடுக்க போகிறோம், பக்காவாக போக போகிறோம். 11 மணி நேரமா நல்லா ரோடு கிடச்சுன்னா ஃபாஸ்ட்டாக போயிடலாம். டேர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதுதான் இருக்கிறதே கஷ்டம். பார்த்தீங்களா? டேர்ன் பண்ணுறது கஷ்டம். பாருங்க, இதுக்கே தனியாக நம்ம இது பண்ண போதுங்க. அந்த வண்டினா டக்கு திரும்ப மாட்டுது. பா வண்டி இதுவா இருக்க தவிர பார்த்தீங்கன்னா திரும்ப அது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. பா இந்த வண்டிலாம் ரோட்டில் நிஜமாலே வந்தோன்னா எல்லாரும் பார்த்து அரண்டுருவாங்க. ஏன்னா சவுண்டு பாருங்களேன், ஏதோ ஒரு இது மாதிரி கேட்குது. சாதாரணமாகவே தொட்டுருதுங்க, நல்லா ஸ்பீடுங்க வண்டி. நல்ல ரோடெலாம் கட்சி வச்சுக்கோங்களேன், நம்ம 150 ஈஸியாக தொடலாம். ஏய்
பார்த்தீங்களா மேடில் ஏறுது பாருங்க தேவையில்லாமல். அது திறக்க மாட்டேது. வண்டி வந்து திறக்க மாட்டேது. உள்ளுக்குள்ள பார்த்தா பயங்கர ரிச்சா இருக்குல்ல வண்டி. பாருங்க எவ்வளவு சீக்கிரமா 90 தொடுது பாருங்களேன். எவ்வளவு சீக்கிரமா தொடுது பாருங்களேன். ஆனா வண்டி வளைக்க முடியாதனால ரொம்ப கஷ்டங்க. அது மற்ற வண்டி மாதிரி கிடையாது. சவுண்டுலாம் பயங்கரம். நான் ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குதுங்க. நல்ல ஃபீல் கொடுக்குது. இதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்க இந்த மாதிரி ஒரு வண்டி வந்து சிமுலேட்டரில் யூஸ் பண்ணுறேன். பாருங்க நான் திரும்ப முடியல. ஏதோ கார்டு போட்டுக்கலாம் தப்பிச்சேன். பாருங்க இதிலே பார்த்து ஓட்ட முடியல ஒழுங்கா. மிரர் இல்லைன்னா அவ்வளோதாங்க. இது என்ன கணக்கில் ஓட்டுறதுனே தெரியல. ஒரு மிரர் இருக்கனால ஓகே. பாருங்க வண்டி பிக்கப்லாம் அடிச்சிக்கவே முடியாது. நல்ல பிக்கப் போகுது. பாருங்க ஆனால் ஸ்ட்ரைட் ரோடில் ஓகேங்க. ஒரு வேளை பாருங்க 120 வந்துச்சு பாருங்க. அதுக்குள்ள ஒரு வேளை நார்மல் ரோடாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வளைவெல்லாம் நிறையா இருந்ததுன்னா கேலி. ஸ்லோ பண்ணாமல் திருப்பலாம் முடியாது. ஆக்சிலேட்டர் பதில் பிரேக் அமைக்கிட்டாங்க வேறு இடத்துல. இது வந்து நான் வந்து ஸ்டீம்ல இருந்தாங்க எடுத்தேன். இது வந்து நம்ம வந்து வேற ஏதோ எதில் வந்து எடுத்துலாம் போடல. ஸ்டீம்ல தான் எடுத்து போட்டேன். ஸ்டீம் நீங்கள் யூஸ் பண்ணுறாங்க இந்த தீம் வந்து இருக்கு, நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வேறு எதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா எனக்கு தெரியாதுங்க. இந்த வளைவுலாம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க, பயமாக இருக்கு. மற்றபடி எல்லாமே ஸ்பீட்லாம் பாருங்க, அசால்ட்டாக 35 வந்துட்டேன்.
கஷ்டமே கிடையாது. பாருங்க 48. நீங்க அதெல்லாம் யோசிக்க வேணாம். ஒரு அழுத்த அழுத்தனீங்கன்னா சர்ன்னு பறக்குது வண்டி. நூத்தம்பதா தொல்லாம் இன்னும் பெண்டு வரல. பாருங்க அது பா வண்டி பாத்தீங்களா? நல்ல ஒரு வண்டிங்க அது. கடமா தூங்குறது கொஞ்சம் தூங்குறதுக்கு நல்ல வேலைங்க. இன்ஜின் ஆஃப் பண்ணிச்சு. என்னடா தூங்க முடியல? ஆ ஆ நிறுத்து. இப்போ என்ட்ரு கிடைக்குது பாருங்க. பா சவுண்டு பாருங்க, போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்களேன். என்ன காலங்காத்தல மணி வந்து 5ங்க. பரவாயில்ல. பாருங்க வண்டி பாருங்க எவ்வளோ எவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்களேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணுற பாருங்க. பா அவ்வளோதான். அது தூங்குறது நல்லதுங்க. இடத்துல தூங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பெட்ரோல் போட தேவையில்ல, தூங்கிட்டா நல்லது. நம்ம நினச்சோன்னா இந்த வண்டியில் வந்து 150 அசால்ட்டாக தொல்லாங்க. ஏன்னா சரியான பிக்கப் வண்டி. பே பாருங்களா, லைட்டாக தான் அதுக்குள்ளே வந்து 131. ஏன்னா இந்த கேரேஜ் வந்து பெரிதாக வெயிட் கிடையாது. ட்ரெய்லர் பாருங்க 150. பாருங்க 167 தாண்டுது. 170 போகிறேன். 175. ஒரு பெண்டு வருது பாருங்க. 181. பா 200 தொட போறாங்க இல்லையா? ஓஹோ பாத்தீங்களா அந்த வண்டியோட பவரை? இதான் ஃபர்ஸ்ட் வண்டிங்க இவ்வளோ ஃபாஸ்ட் நம்மகிட்ட போகிறது. வண்டி பாருங்க அப்படியே எக்ஸ்ட்ரானரியான ஃபாஸ்ட். நூற்றி 140 அசால்ட்டு பண்ணுது. இன்னும் வண்டி எம்டியாதுன்னு வச்சுக்கலாம், இன்னும் பறக்குங்க. ஆக்சிலேட்டரே கொடுக்கல.
396 கிட்ட போச்சு. 95 96. இதான் இதோட சம விஷயம். இதுல இப்படி வேகத்தை இருக்குன்னா உள்ள பாத்தி வச்சுக்கலாம், அரண்டுருவீங்க. பாருங்க, தெரியுதுங்களா? உள்ள வா பறக்குதுங்க. நல்லா பவர்ஃபுல் இன்ஜின். ஓ ஓ ஓ ஓ பாருங்க, நான் கண்ட்ரோலுங்க. வண்டி திரும்ப தாங்க மாட்டுது ஒழுங்கா, ஆனா நல்லா கண்ட்ரோல்லாம் இருக்குதுங்க. செம்ம கண்ட்ரோலுங்க. நீ என்ன பிடிக்கலாம் முடியாது தம்பி. வண்டி சரியான கண்ட்ரோலுங்க. அந்த மெலிசான ரோட்லலாம் திரும்ப முடியலங்க ரொம்ப. ஆனால் மற்றபடி ஹைவே எல்லாம் பறகுது வண்டி. பாருங்க 150 தொட்டுச்சு திருப்பியும். பாருங்க திருப்பி 170 ஹை ஸ்பீடு உச்சம். பிரேக் கூட அந்த அளவுக்கு சரியில்லை, பட் ஆனால் வண்டி பவர் வேற லெவல் பவர். எவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு பாருங்களேன் பக்கத்தில். ஏறு அந்த ஒரு பெண்டா. இப்போ அந்த பெண்டில் நம்ம வந்து இவ்வளோ ஸ்லோ ஃபாஸ்ட் போனால் வேலைக்கு ஆகாதுங்க, முடிச்சிருவோம். ஏய் ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ரியலெல்லாம் இது நடக்கவே நடக்காது. அவ்வளோதான், மறுகையா தான். இந்த வண்டி ஹை ஸ்பீடுனால 150 நல்ல பேலன்ஸுங்க. 150 160 கூட நல்ல பேலன்ஸ். பாரு 160 கூட பரவாயில்ல நினைக்கிறல. பாருங்க ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. 160 கூட நான் வண்டியோட பவர் அப்படி. பாருங்க பா, வண்டியோட சவுண்டை கம்மி பண்ணியிருக்கேங்க, இல்லாட்டா அவ்வளோதான். வண்டி வந்து பேசுறதெல்லாம் கேட்காது. இது 900 போட்டிருக்குங்க. இன்னொரு வண்டி பார்த்தேன், அது வந்து பார்த்தீங்கன்னா 1500 போட்டுருந்தது. இதுவே எப்படி போகுதுன்னா அப்போ அது எப்படி போகும்? சீரும். இதில் ஓட்டதாங்க கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் ரொம்ப
பெருசா தெரியுதா பாருங்க, சவுண்ட் கேட்கல பாருங்க பேசுறது. கலக்குறாப்புல பாருங்க, அதுக்குள்ளே 11ல இருந்து 3க்கு வந்துச்சுங்க. பா பாருங்க, நான் வச்சிருந்ததுல இதாங்க ஸ்பீடு. ஏய் யாருங்க இவன்? பாட்டு கேட்டாங்க உள்ள. அது கலக்குறாப்புல. திரும்ப போறாரா, ஸ்ட்ரைட்டா போறாரா அதுதான் தெரியல. இண்டிகேட்டர்லாம் போடல. இந்த வண்டி வந்து எப்படின்னா, டீமில் வந்து ஒர்க் ஷாப் சம்திங் ஏதோ ஒன்று இருக்குங்க. நான் அதை உங்களுக்கு வேணால், நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு இந்த ட்ரக்கு நீங்கள் ஸ்டீம்லேருந்து தான் இந்த கேம் டவுன்லோட் பண்ணிக்கிங்க, எனக்கு இந்த ட்ரக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள், நான் எப்படி பண்ணுறதுன்ற வேணால் ஒரு வீடியோ போடுறேன். அதனால தாங்க ஸ்டேரிங் வந்து இதாக இல்லை. ஸ்டேரிங் ரொம்ப ட்விஸ்டாக இருந்தால் வண்டி கவுந்துரும் சொல்லிட்டு அப்படி வச்சிருக்கானு போதுங்க. புரியுதுங்களா? அதனால தான் அந்த வண்டியோட ஸ்டேரிங் டர்னிங் வந்தால் கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான இருக்கு. $50 எப்படி போகுது பாருங்க வண்டி, நல்லா பேலன்ஸா போகுது. நல்லா ஒட்டின மாதிரி இதில் தான் கொஞ்சம் கஷ்டங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஓஹோ பாருங்க, பாத்தீங்களா எப்படி வந்தேன்னு? இந்த வண்டி ஹைவேலலாம் அட்டகாசம். இதை வச்சு ஒரு பெரிய பாருங்க பாத்தீங்களா அதான் டேமேஜ். இந்த மாதிரி டர்னிங்ல தான் கஷ்டப்படுது வண்டி, மற்றதெல்லாம் அடிச்சு தூக்குது. இந்த வண்டிக்கு நீங்கள் 10க்கு 100க்கு மார்க் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ கொடுப்பீங்க? நானும் அதான் கரெக்டாக ஒரு 95 கொடுப்பேங்க. வேகத்துக்கே மார்க் கொடுப்பேன்.
இந்த கம்பெனி பிராண்டு நம்மகிட்ட நம்ம கேமில் அவைலபிள் கிடையாதுங்க. ஆனால் நீங்கள் இதில் போனீங்கன்னா இந்த கேமு வண்டினா இது और वाह तो பயமுத்துற மாதிரி வருதுங்க வண்டி. பார்த்தீங்களா? அவ்வளோ வந்துட்டோம். எவ்வளோ சீக்கிரம் குயிக் டிராவல் பாருங்க. அந்த ஒரு டர்னிங் மட்டும் தான் நம்ம இடி வாங்கணும், மற்ற எல்லாம் பக்கா. பிரேக்கும் ஓஹோ, இப்போ அப்படி போனா சுத்துங்க. அப்படி போக முடியுமா பார்ப்போமா? அப்படி போனா சுத்து. இது பெரிய வண்டி. போக முடியும் போகுது. ஏன்னா அப்படி போனா சுத்துங்க. அவ்வளோதான், பக்கத்தில் வந்துட்டோம். இதை வச்சு பெரிய ரைட்லாம் ஈஸியாக முடிக்கலாங்க. ஓ, இங்கே ஒரு ஆக்சிடென்டா? மாதிரி வளைவு மட்டும் கொஞ்சம் நல்லா திரும்பிச்சுன்னா சூப்பராக இருக்கும். பாருங்க, திரும்ப மாட்டேது பாருங்க. தெரியுதுங்களா எவ்வளோ ஜஸ்ட்டில் போகுது பாருங்க. அட்டகாசம் அட்டகாசம். இன்னும் வேறு ஏதாவது ட்ரக் இருக்கான்னு பார்க்குறேங்க. நல்லா, ஆனால் ஒரு பார்த்தேன், ஒரு 1500 சிசி ஒரு பை 1500 சிசி. அது என்னென்னு கான்செப்ட் தெரியலங்க. இது வந்து 900, அது 1500 போட்டுருந்தது. ஆனால் அது எவ்வளோ சவுண்டில் வரேன். பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்ட பாருங்க. நான் அதையும் எடுக்க ட்ரை பண்ணுறேங்க. ஆனால் சில இதெல்லாம் ஒர்க் ஆகலைங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், சில இதெல்லாம் வந்து ஒர்க் ஆக மாட்டுது. அது என்ன கான்செப்ட் தெரியல. சிலதெல்லாம் ஒர்க் ஆகுது. வந்துட்டோம். ஒரு வழியா சக்சஸ் ஆயிடுச்சு.
ஒரே ஒரு டேமேஜ் தான், அது கூட பார்த்தீங்கன்னா வண்டி திரும்ப மாட்டுது, அதான் டேமேஜ். மற்றதெல்லாம் பக்காங்க. பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க திரும்புறதுக்கு. அவ்வளோதான், முடிஞ்சுடுத்தோ. எக்ஸலண்ட் தான் பாருங்க. ஏன்னா நம்ம இது வந்து எந்த ஒரு பிரச்சனை நம்ம 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 ட்ரையில் தான் நம்ம அடிச்சிக்கிட்டோம். மற்றபடி எதுவுமே பிரச்சனை இல்லை, பக்கா நம்ம ட்ரக்கு தான் அடிச்சிக்கிட்டோம். பார்த்தீங்களா, சும்மா கலக்குதுல அந்த வண்டி, வேற லெவலுங்க. கான்வேல்டா நல்லா ஒரு வண்டி இது. இதை வந்து நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இதுவரை யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஒருவேளை யூஸ் பண்ணாமல் வந்தீங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா ஃபீல் கொடுக்குது, நல்லா ஃபாஸ்ட் இருக்குது. ஆனால் ஸ்டேரிங் மட்டும் கொஞ்சம் வீக்கு தான், மற்றபடி நல்லா ஃபாஸ்ட் இருக்குது. சின்ன சின்ன டர்னிங் ரொம்ப அந்த பெரிய டர்னிங்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுது, சின்ன டர்னிங்லாம் ஓரளவுக்கு திரும்புது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் கொஞ்சம் இடிக்குது. அது வண்டியை குறை சொல்லி போல, வண்டி மாடல் அப்படி தான் இருக்குது அந்த வண்டினால. அப்படி அது திரும்பும்போது கொஞ்சம் கஷ்டப்படுது. மற்றபடிலாம் பிக்கப் வேறு லெவல், எக்ஸ்ட்ரானரி. ஓகே நண்பர்களே, எதாவது பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.